வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 4 சின்ன சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கருவேப்பிலையோடு சேர்ந்து சோம்போடு சேர்ந்து நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி போடலை, முழுசாகவே போட்டுட்டேன். அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 3 ஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு கறி மசாலா தூள், நம்ம செட்டிநாடு கறி மசாலா தூளை யூஸ் பண்ணி நிறையா வெரைட்டிஸ் செய்யலாம். அதை யூஸ் பண்ணி நிறையா வெரைட்டிஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். மீன் மேக்கர் வறுவல் எப்படி பண்ணலாம், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம், தென் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலாம், சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாம், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸுக்கு வந்து குருமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து செட்டிநாடு மசாலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணி தான் சிக்கன் கீ ரோஸ்ட் நெய் வறுவல் பார்க்க போகிறோம். அந்த செட்டிநாடு கறி மசாலாவில் இருந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு சிக்கன் வந்து நீங்கள் தேவையான அளவு, நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். போன் உள்ள சிக்கன் தான். ஃபஸ்ட்டு விங் பீஸ் போட்டுட்டேன். தென் சிக்கன் பீஸஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. இங்கே தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும், அதிலே வேகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட தூக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 வரமிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வரமிளகாய் வந்து அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். வரமிளகா வந்து அப்படியே சும்மா ராவாக ஒரு 3 வரமிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு சிக்கனை நல்லா மூடி போட்டுட்டு இடையில திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்க அப்படின்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி பாதி இல்லை, ஒரு காவாசி வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கறி மசாலா தூள், இந்த கறி மசாலா தூள் வந்து வீட்டு முறையிலேயே சுத்தமாக சுகாதாரமாக செமையாக செஞ்சுருக்கோம். இது சைவம் அசைவம் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். இந்த ஒரு பொடியை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். அந்த மசாலாலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சிக்கனில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுட்டு சிக்கனை நல்லா வேக விடுங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். அப்படி தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ சிக்கனை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறேன். இடையில எடுத்து கிளறி விட்டுறோம். கிளறி விட்டால் பாருங்கள் தண்ணி நல்லா விட்டுட்டு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுட்டு திரும்ப கிளறி நல்லா விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டுறணும். மொத்தமாக இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் ஆகும். பட் டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் முழுசாக போட்டிருக்கிறது நல்லா வெந்து, தக்காளி வந்து நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், அது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில். அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்பெஷல் மசாலா, அந்த மசாலாவும் போட்டு வச்சுருக்கனால செமையாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு கரண்டி, சின்ன கரண்டி தேங்காய் வந்து அரைச்சி போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் செட்டிநாடு மசாலா ரெடி. இதில் கடைசியாக கீ ரோஸ்ட் அப்படிங்கிறனால 2 ஸ்பூன் நெய் போட்டேன். அந்த கிளிப்பிங் எங்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இந்த மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. கொரியர் வசதியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மசாலா வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.